திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மன்று நிறைந்த விளக்கொளி மாமலர் நன்றிதுதான் இதழ் நாளொடு நூறவை சென்று அதுதான் ஒரு 10,200 நின்றதுதான் நெடுமண்டலமாமே. திருச்சிற்றம்பலம். மன்று நிறைந்த விளக்கொளி மாமலர் என்று தொடங்கும் பாடலை காணலாமா? சிதாகாசத்தில் உள்ள சகஸ்ரதள தாமரை ஈசன் நடனம் ஆடும் மன்றினை ஒளி வெள்ளத்தால் நிரப்பும். விந்தையான மலர் அந்த 1000 இதழ் தாமரை மூலாதாரத்தில் 4 இதழ்களாக உள்ள குண்டலினி சக்தியே. சிரசில் 1000 இதழ் தாமரையாகின்றது. முதலில் மூலாதாரத்திலிருந்து எழுகின்றது அல்லவா? அங்கு 4 இதழ்கள் கொண்ட தாமரை தான் இருக்கிறது. ஆனால் அது சிரசுக்கு செல்லும் பொழுது என்ன ஆகிறது? 1000 இதழ் தாமரையாக ஆகின்றது. மேலும் 210 உலகங்களிலும் அது நிமிர்ந்து உயர்ந்து ஒரு மண்டலம் ஆகின்றது. இதுவே சிவபெருமான் உள்ளம் உகந்து நடனம் ஆடுவதற்கு ஏற்ற இடமாக அமைந்துள்ளது. மன்று என்பது என்ன? இங்கே நம் அறிவாலயமாகிய மனத்தையும் உடலையும் குறிக்கும். அங்கே இறைவனின் பேரொளி நிறைந்து நிற்கிறது. இது மூலாதாரத்தை சொல்லும் குறிப்பு அல்ல. மாறாக மேலிருந்து கீழாக கணக்கிடும்போது அல்லது உச்சந்தலையில் உள்ள மலரை விவரிக்கும் போது குறிப்பிட்ட இதழ் எண்ணிக்கையை குறிக்கிறது. இதழ் எப்படி இருக்கிறது? 4 + 100 104 என்பது ஒரு கணக்கு. மேலும் இதழ்கள் விரிந்து விரிந்து 10 மடங்கு 200. 10 மடங்கு என்பது என்ன? 10 × 200 2000 அல்லது பல மடங்காக விரிந்து அது செல்கிறது. இறுதியில் என்ன ஆகிறது? இவை அனைத்தும் இணைந்து 1000 இதழ் கொண்ட தாமரையாக சகசிரார சக்கரம் ஒரு பெரும் ஒளி மண்டலமாக உச்சந்தலையில் நிலை பெற்று நிற்கிறது. நம் உடலின் உச்சியில் உள்ள சகசிராரம் என்னும் மையத்தில் 1000 இதழ் கொண்ட தாமரை போன்ற அமைப்பில் இறை ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது. அதை யோக பயிற்சியின் மூலம் உணரலாம் என்பதே இதன் பொருள். நம் உடலில் மூலாதாரம் முதல் ஆக்ஞே புருவமக்தி வரை 6 சக்கரங்கள் உள்ளன என்பதை யாவரும் அறிந்ததே. இவை ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிட்ட இதழ்கள். உதாரணமாக மூலாதாரம் 4 இதழ் கொண்டது, சுவாதிஷ்டானம் 6 என இருக்கிறது. ஒரு யோகி தியானத்தின் மூலம் தன் ஆற்றலை, அதாவது குண்டலினி சக்தி வழியாக எழுப்பி ஒவ்வொரு சக்கரமாக தாண்டி மேலே செல்கிறான். அந்த ஆற்றல் உச்சந்தலையில் என்ன இருக்கிறது? சகசிராரம் இருக்கிறது அல்லவா? அந்த உச்சந்தலையை அடையும் போது அங்கே இதழ்கள் கணக்கின்றி விரிந்து ஒரு நெடுமண்டலமாக மாறுகிறது. அங்கேதான் சிவமும் சக்தியும் ஒன்று சேர்வதாக கருதப்படுகிறது. அந்த நிலையில் உடலே ஒரு கோயிலாகவும் அறிவு என்னவாகிறது? அறிவு ஒரு விளக்காகவும் மாறிவிடுகிறது. இதைத்தான் மூலர் மன்று நிறைந்த விளக்கொளி என்கிறார். அதனால் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இறைவன் எங்கோ வெளியில் இல்லை, உனது உடலிலேயே உனது அறிவின் உச்சியில் ஒரு பெரும் பேரொளியாக அவன் இருக்கிறான். தியானத்தாலும் முறையான மூச்சு பயிற்சியாலும், வாசியோகம் என்று கூறுகிறோமே, அந்த மூச்சு பயிற்சியாலும் அந்த ஒளியை நீ காணலாம் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லும் செய்தியாக இருக்கிறது. மன்று நிறைந்த விளக்கொளி மாமலர் நன்றிதுதான் இதழ் நாளோடு 100 சென்று அதுதான் ஒரு 10,200 நின்றதுதான் நெடு மண்டலமாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.